ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய கார சட்னி. இந்த முறையில் நீங்கள் கார சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு கார சட்னினால இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சட்னி நீங்கள் இந்த மாதிரி முறையில் அரைச்சி கொடுத்தீங்கன்னா இந்த சட்னிக்காகவே கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த கார சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க இந்த கார சட்னி வீடியோவை பார்க்கலாம். இப்போ கார சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 5 வரமிளகாய், 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி துண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 5 பூண்டு பற்கள் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த பதம் வந்ததும் இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் 5 சேர்த்துருக்குங்க. நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் சட்னி நல்லா சுவையாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இது வெங்காயம் தக்காளி வதங்கும் போது இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளியை நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூடு ஆறி வரட்டுங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம். இப்போ கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக சீரகம், ஒரு சிட்டிக்கை அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாம் பொரிஞ்சதும் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம். அந்த சட்னி தண்ணியாக தாங்க செய்ய போகிறோம். நல்ல சுவையாக இருக்கும். கொதிக்க விட போகிறோம் சட்னியை. இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது போல் சட்னி நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா காலையில் செஞ்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் கெடாமல் இருக்கும். நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா இதனுடைய பச்சைத்தன்மைலாம் ஃபுல்லாக போய் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 3 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க சட்னியை. இப்போ பாருங்கள் சட்னி நல்லா கொச்சிடுச்சிங்க. இப்போ சட்னி கொச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் வேணால் சேர்த்துக்குங்க. ஸ்வீட்டு பிடிச்சதுன்னா சேர்த்துக்குங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் வெல்லம் ஒரு துளி சேர்த்திங்கன்னா சட்னி இன்னும் சுவை கூடுதலாக இருக்குங்க. இப்போ சுட சுட இட்லியோட இந்த கார சட்னியை பரிமாறுங்க. அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. எவ்வளோ வச்சாலும் இந்த சட்னிக்காக இட்லி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இட்லி காலியாகுதோ என்னவோ சட்னி காலியாகிடுங்க. அவ்வளோ ருசியான இந்த கார சட்னியை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை நான் செஞ்ச முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.